திமுக வந்து சவுக்கை வந்து ரவுண்டு கட்டிட்டாங்களா? சவுக்கோட சாம்ராஜ்யத்தை வந்து முடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. திமுக வந்து முடக்கிற வேலையை பண்ண மாட்டான், அழிக்கிற வேலையை பார்ப்போம். இருக்கிறவன் தான் அங்கே பயப்படுவான். எதுவும் இல்லாதவனுக்கு வந்து ஏறி அடிக்க தானே கற்றுக்கணும். இப்போ கார்த்திக்ன்ற அந்த பையன் அரெஸ்ட் ஆகிருக்காப்புல. நானே ஒரு அதிகாரிகிட்ட பேசுகிறேன், பொய்யில் உண்மைதான். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் காவல்துறை இப்படி அத்துமீறி நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறமாக தான் என்னுடைய பார்வையில் பண்ணுது. சங்கரை நேரடியாக அரெஸ்ட் பண்ணால் இன்னும் பெரிய ஆயிடுவார். நேரடியாக வந்தோம்னா சங்கர் இதோட பெரும் மடங்கு வளரும். அப்போ அந்த கார்த்திகை கைது பண்ணது, அடுத்தது வந்து நம்ம லியோ இருக்காப்புல, லியோவுக்கு வந்து ஏதோ ஃபேமிலி மேட்ரு, லவ் மேட்ருக்கெல்லாமா காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைது பண்ணும். இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை வந்து லியோவை போய் தேடுறது வந்து முழுக்க முழுக்க சவுக்கை வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல். கார்த்திகை கைது பண்ணாங்க, லியோ வந்து அப்படி ஆனவொன்னு முத்தளிப்பு விலகிறான்னும் போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சங்கருக்கு எதிரான நிலையில் உள்ளவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, சங்கர் சாப்டர் க்ளோஸ். நான் எனக்கு தெரியல, சங்கர் எல்லாம் யாருமே க்ளோஸ் பண்ணுவாங்க. திமுக எதிரான நிலையில் யார் இருக்காங்க? அதிமுக முழு ஆதரவு கொடுக்கும், பாஜக ஆதரவு கொடுக்கும். இப்போ நாம் தமிழருக்கும் சங்கருக்குமே சில முரண்பாடு இருக்கு. ஒரு கால் சங்கர் கைது செய்யப்பட்டார்னா தீமானே கண்டிச்சு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து சவுக்கு மீடியா மற்றும் சவுக்கு பின்னே வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். சரவணன் சார் வாங்க. கடந்த 2 நாட்களாக வந்து செய்திகளை பார்த்துருப்பீங்க. சவுக்கை முடக்க போகிறாங்க, சவுக்கு கூட வேலை பார்க்குறவங்க வந்து முத்தலிஃப், லியோ, பல பேர் மேலே வந்து வழக்கு போடுறாங்க, போலீஸ் தேடுது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. திமுக வந்து சவுக்கை வந்து ரவுண்டு கட்டிட்டாங்களா? சவுக்கோட சாம்ராஜ்யத்தை வந்து முடிக்கிறதுக்கு இப்போ அதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்களா? அதாவது ஒவ்வொருத்தருடைய உருவாக்கமும் பார்க்கணும். அந்த உருவாக்கம் எங்கேருந்து உருவானாங்க, அவங்க எப்படி இருந்து உருவானாங்க, இன்றைக்கி அவங்க எந்த நிலையில் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது சவுக்கெல்லாம் யாரும் அடிக்க முடியாது. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், நண்பர்ன்றதை தாண்டி. ஏன்னு சொன்னால் அவருக்கு அந்த ஒரு வழக்கில் சிறைக்கு போனது, அதுக்கப்புறம் சிறையிலேருந்து விடுதலையானது, நம்முடைய வழக்கறிஞர் புகழேந்தி அலுவலகத்திலே தங்கி இருந்தது. அங்கே தங்கி இருக்கும்போது சாப்பாடு இல்லைன்னா கூட அவர் அந்த ஒரு மூலையில் படுத்து ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு பனியன் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுனது, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி திடீர்னு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காப்புல, அது வேறு விஷயம். பட் அவங்க ஒழிச்சிருவோம், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏறி அடிக்கிறாப்புல. அந்த ஏறி அடிக்கும்போது சில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா ஏறி அடிக்கிறது வந்து அவரோட கீழே உள்ள நபர்கள் இல்லை, ரொம்ப உயர் மட்டத்தில் உள்ளவங்க, அதிகார வர்க்கத்தில் உள்ள ஒரு நபர்களை ஏறி அடிக்கும்போது அப்போ இதை விட இன்னும் மோசமான நிலைகள் கூட உருவாகலாம். அதனால் வந்து அது அழிஞ்சிடும், அது ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய பார்வையில் நான் வந்து எப்பவுமே அப்படி தான் பார்க்குறேன். இப்போ என்னையே என்ன சொன்னாங்கன்னு சொல்லி, நான் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தேன், இவன்லாம் என்னத்த கட்சி இன்றைக்கெல்லாம் காசு எல்லாம் ஒன்றுமே முடியாது, கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம நடத்தினோம், பல போராட்டங்கள், சமூக பிரச்சனைகள் எல்லாமே எடுத்தோம். அதுபோல் இடையில் வந்து நிறைய முறை கைது செய்யப்பட்டேன். அடிக்கடி இந்த போராட்டம் திடீர்னு ஒரு முறை வந்து கைது செய்து குண்டர் சட்டமே போட்டாங்க. குண்டர் சட்டம் போட்டு என்னுடைய மாநில நிர்வாகத்துக்குள்ளவே எல்லா நிர்வாகிகளும் விலகினாங்க. சில பேர் வந்து தனியாக அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி வந்து ஒரு விதமான சிக்கல் ஒரு சாதாரணமான பயங்கரமான நெருக்கு. அப்போ நான் வந்து குண்டாசில் இருக்கும்போது என்னடா இது உளவுத்துறை இப்படி வந்து நம்மளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு விஷயத்தில் சம்மந்தமே இல்லை, சம்மந்தப்படுத்தி அந்த வழக்கில் கைது செய்ய மட்டும் இல்லை, கைது செஞ்ச அடுத்த நாளே குண்டர் சட்டத்தின் மீது திணிச்சு நான் ஒருத்தனை கடத்தினேன். நீங்கள் கடத்தினதா? ஆமாம். அடுத்த நாள் கைது பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போடுவாங்க. கைது பண்ண அடுத்த நாளே குண்டர் சட்டம் போட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உள்ளே இருந்து செஞ்சீங்கன்னா உள்ள தகவல் பசங்க வந்து சொல்கிறாங்க, அவர் ஒதுங்கிட்டாருன்னா, இவர் ஒதுங்கிட்டாருன்னா, இவர் விலகிட்டாருன்னா, இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக வேறு ஏதோ ஆரம்பிக்கிறதா தகவல். நான் தான் சொன்னேன்ப்பா, யார் என்ன வேணால் ஆரம்பிச்சிட்டோம், யார் எவ்வளோ பெரிய தலைவர் ஆனவங்களும் ஆகிட்டோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களால் முடிஞ்ச நீங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடு, இல்லை நீனா அவங்க கூட சேர்ந்துக்க. இப்படியே நான் உள்ள வந்து அந்த 6 மாதம் அந்த ஒரு விதமான ஒரு மன உளைச்சல், மன அழுத்தம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி 18 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். அது எனக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தலை. பட் வெளியே வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு அரசியலமைப்பை முன்னெடுத்து நான் கொண்டு போகும்போது எனக்கு உளவுத்துறை மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த நெருக்குதல் இருக்குது பார்த்தீங்களா,
பார்த்தீங்களா, எல்லாம் மாநில நிர்வாகி தான். எல்லாரும் பெரும்பாலும் எங்கூட சிறையில இருந்து பல ஆண்டுகள் சிறையில இருந்து விடுதலையானவங்க தான். இப்ப அவங்களே இப்படி செய்றாங்கன்னும் போது ஒரு விதமான ஒரு ஒரு விரக்திக்கு எல்லைக்கு போறோம்ல. அப்ப அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிறைக்குள்ளவும் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்க பிளாக்ல தங்கியிருக்கோம். அந்த பிளாக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அ பாக்ஸர் முரளின்னு சொல்லிட்டு ஒரு நபர். அவர் வந்து எ எ என் கூட உட்காந்து பேசிட்டு இப்படி போனா, அடுத்த நிமிஷமே அவன கொன்னுறாங்க. உள்ள போய் ஜெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. 2018ல ஒரு குற்ற இது ஒரு குண்டர் சட்டத்துல இருந்த அங்கேயே கொண்டுட்டாங்க. ஆமா முரளி என்ற ஒரு நபரை கொல்றாங்க. ஆப்போசிட் பார்ட்டி கொல்றாங்க. அப்போ அந்த மாரி ஒரு ஒரு பக்கம் மன உளைச்சல். இன்னொரு பக்கம் சிறைக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இது நாள் வரையும் அப்படி நடந்தது இல்ல. இப்படி நடக்குது. இப்படி வந்து வெவ்வேறு விதமான மன உளைச்சல். அதன் பிறகு நான் வெளியே வரேன். வெளியே வந்து பார்க்குறேன் ஒரு சூழலே மாறி இருக்கு. அலுவலகத்தில் இருந்த பொருட்கள், கிருட்கள் எதுவுமே இல்ல. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், அமைதியா உட்காந்துட்டேன். பிரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அமைப்பா ஆரம்பிச்சாங்க. நான் அதை கூட எதிர்ப்பும் தெரிவிக்கல, வரவேற்கல, சொல்லி அமைதியா இருந்துட்டேன். ஆனால் நாமளா இருந்தோம். இன்னைக்கு அதை விட ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை வந்து இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அந்த நெருக்குதலின் போது இப்ப இன்னைக்கு எப்படி சங்கர் சொல்றாரு, சங்கரை முறை 100 மடங்கு எனக்கு தாக்குது. முடிஞ்சிச்சு. தடாவ சப்ஜெக்ட் காலி. இப்போ சவுக்கு சப்ஜெக்ட் சங்கரன்னு சொல்றது இல்லை, சவுக்கு சப்ஜெக்ட் காலின்றாங்க இல்லையா? இப்போ தடா சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சிங்க. யார்? என் சமூக அமைப்பினுடைய தலைவர்கள் சொன்ன தகவல். தடா சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. சாப்டர் 4 என் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் சொன்ன தகவல் எல்லாமே முடிஞ்சு. அப்போ சில நண்பர்கள், சில உறவினர்கள் வந்து என்னப்பா இப்படி சொல்கிறாங்கன்னா, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, விட்டு போவோம். என்ன இதுன்னா நம்ம இன்னும் கோடிக்கணக்கில் வருதா இல்லை? இது நாம வந்து சிறையில் இருந்தோம். சிறையில் இருந்துட்டு நம்முடைய அனுபவங்களை இந்த சமூகத்தை வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வழி நடத்துறது, வருங்கால இளைஞர்களுக்கு நாம ஒரு பாடமாக இருக்கும், ஒரு பாதையாக இருப்போன்றது தான் இந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுவும் இந்த அரசியல் ரீதியான சமூக பணி, அது பாபாவை வைத்து நாம் இதை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு போகணும்னு கொண்டு போகிறோம். இதில் வந்து முடியல, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இதில் சிக்கல் இருக்குன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக இருந்துட்டேன். பட் ஒன்றும் பண்ண முடியல. அதோட ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு தான் இன்னைக்கு இறைவன் எனக்கு கொடுத்துருக்காங்க போது, அதே நிலையை தான் நான் சங்கரை பார்க்குறேன். இன்னைக்கு சில பிரச்சனை. இப்போ கார்த்திக்ன்ற அந்த பையன் அரெஸ்ட் ஆகிருக்காப்புல. அப்போ அவர் மீது நானே ஒரு அதிகாரிகிட்ட பேசுகிறேன். பொய் இல்லை ரஹீம் பாய், உண்மைதான். சரி, உண்மைதான் இருக்கட்டும். இப்போ நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க, நான் உங்ககிட்ட வாங்குறேன். இது போல் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காசு இப்படி ரொட்டேஷன் ஆகுது. சில நேரங்களில் வந்து பிரச்சனைகளாகி அந்த இது காவல்துறையிலே போகுது. காவல்துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீ அதிகம் பேசினா கோர்ட்டில் பார்த்துக்குப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. எஃப்ஐஆர் கூட போகிறது இல்லை. பொருளாதார குற்றச்சாட்டுன்னா அப்படிங்கும்போது ஒரு லட்ச ரூபாய் விஷயத்துக்கு ஒரு 5-6-10 போலீஸு போய் அது உண்மையாக இருந்து நான் ஏன் உண்மையான்றது தெரியாது, அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் தெரியும், கார்த்திக்கு தான் தெரியும் உண்மையாக பொய்யான்றது. ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் காவல்துறை இப்படி அத்துமீறி நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறமாக தான் என்னுடைய பார்வையில் போகிறேன். ஏன்னா நான் பல வழக்குகளை பார்த்தேன். ஆமாம், வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. வந்து தூக்கிட்டு போகிறது, அந்த 1 லட்ச ரூபாய் விஷயத்துக்கு வந்து ஏன் இப்படி மெனக்கட்டுறாங்கன்னா, அது பின்னாடி சவுக்கு என்ற ஒரு நபர் இருக்குதுல்ல, இது இருக்கு. இப்போ அதை வந்து சங்கரை வந்து அச்சுறுத்துங்க. ஏன்னா காவல்துறைக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. எப்பவுமே வந்து என்ன பண்ணா நேரடியாக வந்து அட்டாக் பண்ண மாட்டான் காவல்துறை. இப்போ உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் போது நீங்கள் இங்கே இருந்தீங்க, சென்னையில். அப்போ ஜல்லிக்கட்டில் வந்து போராட்டம் பண்ணுறது எங்கே இருந்தாங்க? இல்லை, மெரினா பீச்சில் தான் இருந்தாங்க. அப்போது அவன் என்ன பண்ணான், போலீஸ் போஸ்ட் ஏறிக்கி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒடுக்கணும்னு நினைச்சான். நேரடியாக பீச்சில் தான் இறங்கணும். ஆனால் காவல்துறை பீச் இறங்கினான்னா, பீச்சில் இறங்கல, பக்கத்தில் இருக்க ஐசோஸ்ல இருந்து இறங்கினான். ஐசோஸ் அந்த அந்த குப்பம் அந்த பகுதியிலிருந்து இறங்கி அவனே வந்து என்ன பண்ணுறான், ஆட்டோவுக்கும் கலவரத்தை என்னன்னா இந்த தகவல் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பீதியாக போகணும். போலீஸ் அடிக்கிறான், இது போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் மீது பெட்ரோல் பாம்பு வீசிட்டாங்க. இந்த தகவலை எங்கே அனுப்புகிறான்? இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு அனுப்புகிறான். அப்போது என்ன ஆகுது, அதில் வந்து எப்போவுமே போராட்ட அந்த வெறி கொண்டனா ஒரு 50-100 பேர் தான் இருப்பான். மற்றவங்க வந்து எப்பா இது என்னடாப்பா போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டாங்களாப்பா, நமக்கு கேஸை போட்டு தேவையாதுன்னு ஓடுறவன் 100 பேர் தான் இருப்பான் இல்லைங்களா? ஆமாம், ஒரு 10,000 பேர் இருந்ததுன்னா ஒரு 100 பேர் தான் அதை ஒரு லீட் பண்ணுறவனா இருப்பான. அது 9,900 பேர் வந்து எப்படின்னா சாதாரணமான நபர்கள் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அப்போ இந்த தகவல் அவனுக்கு போனாங்க.
ஆனால் இவன் நேரடியாக போயிட்டான போலீஸு. அந்த 100 பேர் அந்த உறுதியாக இருக்க பாரு, அவன் வந்து முன்னாடி நிற்பான், அவன் பின்னாடி இந்த 10,000 பேர் நிற்பாங்க. அந்த போராட்டத்தை ஒழிக்க முடியும். கூட்டத்தை கலைக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? இது வந்து காவல்துறை வந்து எழுதப்படாத தத்துவங்கள் அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நேரடியாக வந்து அவங்க இறங்குனாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புக்களாகும். யாரும் பின் வாங்க மாட்டாங்க. அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாயிடும். அப்போ என்ன பண்ணுறான், இங்கேருந்து அடிக்கிறான், ஐசஸ் மாட்டாங்கப்போ அந்த அதை கூட்டத்தை கலைக்கிறது. இங்கேருந்து அடிக்கிறான். இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குது அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு. இங்கேருந்து அடிக்க தகவல் அங்கே போக அவங்க பிச்சு ஓடி காஞ்சி ஓடுறாங்க. கொஞ்சம் பேர் கடல் மார்க்கமாக கடலூருக்கே போனதாக கூட தகவல் வந்தது, முக்கியமான நபர்கள் எல்லாம். அப்போது அங்கே வந்து கடைசியாக போலீஸ் இறங்கும்போது யாருமே இல்லை. அப்படி இப்படி இருந்த நபர்களை பிடிச்சி கைது பண்ணி ஈஸியாக போயிடுச்சிடலாம். முக்கியமான நபர்களை ஈஸியாக பிடிச்ச. இப்போது நான் ஜல்லிக்கட்டு விஷயத்தை ஏன் இங்கே சொல்ல வேண்டியதுன்னா, இப்போ சங்கரை நேரடியாக பிடிச்சா அரெஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. மறுபடியும் சங்கரை நேரடியாக அரெஸ்ட் பண்ணால் இன்னும் பெரிய ஆயிடுவார். ஆனால் அது என்ன ஆகிடும்னா, மக்கள் மத்தியில் சங்கரை பற்றி இமேஜ் இன்னும் கூடும். புரியுதுங்களா? அப்போ சங்கர் மத்தியில் இமேஜ் கூடுன்றதுக்காக அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ அவங்க கீழே இருக்கக்கூடிய நபர்களை இப்படி 2-3 பேரை கைது பண்ணும்போது சில பேர் மிரச்சல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாருமே வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, எதிர்கொள்வோம்டா அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்களான்னா இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, ஆனால் பயப்படாதீங்கன்னா நாங்கள் இருக்கணும். அது சொன்ன நபர் தான் முதல்ல ஓடுவோம். புரியுதுங்களா? சொன்ன நபர் தான் முதல்ல ஓடுவோம். அதனால் இது ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தும், உளவுத்துறையுடைய அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் வந்து. அப்போ அந்த கார்த்திகை கைது பண்ணுறது. அடுத்தது வந்து நம்ம லியோ இருக்காப்புல, லியோவுக்கு வந்து ஏதோ ஃபேமிலி மேட்ரு இன்னைக்கு இல்லை, அதே சவுக்கே பதிவு ட்விட்டரில் போட்டு அதுதான் வச்சு சொன்னேன். ஃபேமிலி மேட்டர் லவ்வராக அவங்க ஏதோ தகவல் கொடுத்துருக்காத சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், லவ் மேட்ருக்கெல்லாமா காவல்துறை எஃப்ஐஆரை பதிவு பண்ணி கைது பண்ணும். கட்டின பொண்டாட்டியே வாழாமல் வந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதுவே காவல்துறை போய் புகார் கொடுத்தேன்னு சொன்னால் ஒன்றையும் நடக்க மாட்டேங்குது. கேட்டால் கோர்ட்டுக்கு போவோமா, நீ போய் கோர்ட்டில் போய் வரதட்சணை வழக்கு போடு, அந்த வழக்கு போடு, கோர்ட்டுக்கு தான் தோற்றுனா தவிர இப்போ காவல்துறை ஒரு சாதாரணமாக அவர் ஏதோ லவ் பண்ணுறாரோ, அது சங்கர் போட்டதுனால தெரியும். எனக்கு லியோ கிட்ட இது வரையும் 4 வரையும் நான் எதுவும் கேட்டதில்லை. உண்மையிலே லவ் பண்ணுறியா என்ன பண்ண, ஆனால் கல்யாணம் பண்ணலன்னா பண்ணனேன்னு சொல்லுவாப்புல. பட் இது சங்கர் போட்டனால. அப்போது இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை வந்து லியோவை போய் தேடுறது வந்து முழுக்க சவுக்கை வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல். நேரடியாக வரக்கூடாதுங்க. நேரடியாக வந்தோன்னா சங்கர் இதோட பெரும் மடங்கு வளருமா இல்லையா? இப்போ திமுக இருக்குது. திமுகவுக்கு எதிரான நிலையில் யார் இருக்காங்க? அதிமுக முழு ஆதரவு கொடுக்கும், பாஜக ஆதரவு கொடுக்கும். இப்போ நாம் தமிழருக்கும் சங்கருக்குமே சில முரண்பாடு இருக்குது. ஒரு கால் சங்கர் கைது செய்யப்பட்டார்னா சீமானே கண்டித்து ஆதரவு கொடுப்பாரா இல்லையா? ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எதிர் கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ எல்லாருமே சங்கருடைய ஆதரவாளராக மாறுவாங்க. அப்போ இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாது, புரியுதுங்களா? எல்லாருமே தெரியும். அது மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாவார், இன்னும் வந்து ரீச் ஆகும். அப்போது என்னடா பண்ணலாம், அப்போ கூட இருக்கணும்லாம் துரத்தணும்னா ஒரு விதமான அச்சுறுத்தல் காலாவாங்க. இவர் இமேஜ் டேமேஜ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அதான் ஒரு அச்சுறுத்தல் காலாகி ஆளால் விட்டு ஓடினாங்கன்னா இவன் மட்டும் ஏதோ நடத்திட்டு இருக்கணும். இவருக்கும் ஒரு பயம் வந்துடும். எல்லாமே ஓடுறாங்க, என்ன பண்ணுறது, சரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்குவோம் அப்படின்ற எண்ணம் வரலாம் இல்லையா? இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட அவர் அலுவலகத்துலேருந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மதன் வந்து வீடியோலாம் போட்டார். அது வந்து சங்கர், நானே போயிருக்கேன் அந்த அலுவலகத்தில். அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. அவள் பாட்டுங்க சங்கரே போன அங்கே வச்சுட்டு இங்கே எங்கே போய் சுற்றிட்டு கிடக்கிறாப்புல. இல்லை, அதுவும் திமுகவோட வேலையாக தானே பார்க்கப்பட்டது. ஆமாம், அது சங்கர் வந்து வச்சுருக்கும் போது அப்போ அந்த ஃபோனு இப்போ என் ஃபோன் இருக்குன்னா என் ஃபோன் மூலயமா இப்போது உங்களை ஒரு திட்டி ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். நான் இங்கே ஃபோனை வச்சுட்டு போயிடுறேங்க. இப்போ இங்கே வரேன், ஆஃபீஸுக்கு பேசிட்டு இருக்கேன், என் ஃபோனை வச்சுட்டு கீழே போகிறேன். தம்பி ஃபோன் எடுக்கிறாப்புல, எடுத்துகிட்டு பாய் ஃபோனாச்சு, லாக் கூட இல்லையா, டக்குன்னு என்ன பண்ணுறப்பல உங்களை திட்டி ஒரு மெசேஜ் போட்டு வச்சிடறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் திட்டினா ஆமாம் நடக்கலாம் இல்லையா? ஆமாம், என் ஃபோன்லேருந்து தானே வருது. சங்கரை ஆஃபீஸில் சால்டாக ஃபோன் வச்சுட்டு போகிறாங்க. நானே பார்த்தேன், இது என்ன எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆளுங்க தோழர். இப்போ நேற்று கூட போன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருந்தேன். அப்போது வந்து எந்த விஷயமும் என்ன ஏதாவது பிரச்சனை ஒன்றும் இல்லை தோழர், என்ன திடீர்னு பிரச்சனைன்னு கேட்குறீங்க, சும்மா இதுதான் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாப்புல. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதன் பிறகு தான் நைட்டு வந்து பார்க்குறேன், முத்தளிப்பு வந்து நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். முத்தளிப்பு கிட்ட கேட்டேன், இல்லை இப்போ எங்களுக்குள்ள பெரிய முரண்பாடெல்லாம் இல்லை, ஒரு சின்ன முரண்பாடு. ஆனால் தொடர்ந்து இதெல்லாம் நடக்கும்போது அவர் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் தானே உருவாகும். முத்தலிஃப், லியோ,
கார்த்தி இது மாதிரி தொடர்ந்து அவர் கூட உள்ளவங்க வழக்கு அது இதெல்லாம் ஆஹ் விலகி போறாங்க, இப்போ சவுக்கு விட்டு விலகி போறாங்க. கார்த்திகை இது பண்ணாங்க, லியோ வந்து அப்படி ஆனவொன்னு முத்தலிப் விலகிறான்னும் போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சங்கருக்கு எதிரான நிலையில் உள்ளவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, சங்கர் சாப்டர் க்ளோஸ். நான் என்ன பொறுத்தவரையும் சங்கர் எல்லாம் யாருமே க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது ஆனா ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பேசியிருந்தேன், சவுக்கு வந்து முடக்கிறதுக்கு வந்து திமுக வந்து பயங்கரமா முயற்சி பண்ண சொல்லி ரொம்ப ஒரு திமுக அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. திமுக பண்ணது. திமுக வந்து முடக்கிற வேலையை பண்ண மாட்டான், அழிக்கிற வேலையை பார்ப்பான். முடக்கிறது வேற, அழிக்கிறது. அழிக்கிறது. ஜெயலலிதா வந்து நேரடியாக இது முடக்கிடும். இப்போ நக்கீரனை வந்து ஜெயலலிதா முடக்கிடம் தான் நக்கீரன் மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் வந்து இல்லைன்னு சொன்னால் தெருக்குள்ளே வந்து டபுக்கு டப்பான்ற அந்த ப்ரெஸ்ஸில் அச்சடிச்சு தான் ஒரு நக்கீரன் வெளியிட்டிருந்தார். அப்போது ஜெயலலிதா நேரடியாக இறங்கி முடக்கணும்னு நினச்சி இறங்குனதுனால தான் அது என்ன ஆச்சு, அடுத்த லெவலுக்கு போச்சு. அதனால் திமுகவை பொறுத்தவரையும் முடக்காது, அழிக்கணும்னு பார்க்கும். சாதாரண திமுகவை அழிக்கணும்னு நினைப்பான், உள்ளுக்குள்ளவே அழிக்கணும்னு நினைப்பான், கூட இருக்கணும்னு பிரிக்கணும்னு நினைப்பான். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் திமுக பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலை தான் பண்ணுவான், அழிக்கிறதுக்கான வேலையை தான், அழிக்கிறதுக்குண்டான வேலையை பார்ப்பான். பட் சங்கரை பொறுத்தவரையில நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம்ல, அவர் வந்து கட்சி தொடங்க போறாரு செப்டம்பர்ல. இப்போ அதனால பயம் வந்து இந்த மாதிரி வேலை பண்றாங்க. சவுக்கு வந்து அரசியல்ல இறங்குனா வந்து திமுகவுக்கு பெரிய அளவுல ஒரு இடியா விடும் அப்படின்னு சொல்லி. இல்லை, அது வந்து அந்த அளவுக்கு திமுக நினைக்கிறான்றது நம்ம சொல்ல முடியாது. நான் உதயநிதிக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு. உதயநிதி எதிர்த்து யாரோட நிற்கலாம், இல்லை உதயநிதி எதிர்த்து நிற்கலாம், அதனால அது அவங்களுக்கு இல்லை. பட் இப்போ சமீபமாக வந்து சங்கர் அதிகாரிகளை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க, திட்டுறது. ஆமா. இல்லாமல். பட் அதே நேரத்தில் வந்து அரசியல்வாதிகளையும் ஃபுல்லாக கொஞ்சம் அதிகமா திமுக திட்டுறது. வந்து ஏறி அடிக்கிறாப்புல போது என்னடா அது தகவல் போகும் இல்லைங்களா. இத்தனை நாளாக வந்து அதிகார மட்டத்தில் தான் அடித்தப்ப இப்போ காவல்துறையே அடிக்கிறாப்புல. இப்போ காவல்துறைக்குள்ள என்னடா இது அங்கே ஆட்டை கட்டிச்சு மாட்டை கடிச்சு நம்மளே கடிக்கிறாப்புல. ஓரளவுக்கு தானே. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு அதிகாரியுமே நினைப்பான், இன்னைக்கு அவனை கடிக்கிறான்னு நம்ம சந்தோஷமா இருக்கு, நாளைக்கு நம்மளை கடிச்சனா என்ன பண்ணுறது, புரியுதுங்களா. இது காவல்துறை அவங்க வந்து யூனிஃபார்ம் ஒரு கோஷ்டி, அது ஒரு ஜாதி, அது ஒரு சமூகம். யூனிஃபார்மை பொறுத்தவரை என்னுடைய பார்வை அதுபோது அதுக்காக வந்து சில இவனுக்கு மிரட்டு கொடுக்கணும். இது எல்லாமே வந்து திமுக பண்ணுதுன்னு நமக்கு தெரியல, வாய்ப்புகள் இல்லை. அதிகார வர்க்கம் பண்ணுது, அதுக்கு வந்து பச்சை கொடி காட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து சிறுக இது பண்ணுவாங்க தவிர மற்றபடி சங்கரை என்னை பொறுத்தவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆள் எதுக்குமே ரெடியாக இருக்காங்க. எல்லாம் போயிடுச்சு. திமுக வந்து ஆஃபீஸ் இப்படி இது ஆஃபீஸு இல்லை, கூட எல்லாமே போயிட்டாங்க. இந்த ஆள் மட்டும் தம் அடிச்சு என்ன பண்ணுவான், எதுனா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய செயலை வந்து நிறுத்த மாட்டாங்க, போட்டுட்டு இன்னும் அதிவேகமாக போடும். இருக்கிறவன் தான் இங்கே பயப்படுவான். பல கோடிகள் சம்பாதிச்சிட்டோம், இன்கம் டேக்ஸ் வரும், ஐடி ரைடு வரும், இது வரும், அவனை கொஞ்சம் நம்ம காக்கா பிடிச்சி வச்சுக்கணும், இவனை காக்கா பிடி, எதுவும் இல்லாதவனுக்கு வந்து ஏறி அடிக்க தானே கற்றுக்கணும். சங்கரை பொறுத்தவரை எவ்வளோ அடக்குமுறை திமுகவோ அல்லது காவல்துறையோ பண்ணுதோ அவளுக்கு அவ்வளோ ஏறி அடிப்பாப்பில்ல. அது மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாகுமே தவிர பின்னடைவு வராது. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவு. நன்றி.